எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்லேருந்து ஹேர் பேண்ட் எப்படி பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம். நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி க்யூட்டாக ஹேர் பேண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 22 இன்ச்சஸ் இருக்குது. அகலம் வந்து 3.5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த ஃபேப்ரிக்கை ஒரு சைடை வந்து இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. மடித்து அயர்ன் பண்ணி எடுத்துடலாம். 8 இன்ச்சஸில் ஒரு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் வந்து ரொம்ப திக்காக போயிடக்கூடாது. விட்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ஓரத்தை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு அரை இன்ச் தையலுக்கு அந்த பக்கமாக விட்டுட்டு இந்த ஓரத்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஓரத்தில் நம்ம டியூப் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த பக்கம் ஓரத்தில் இந்த சேஃப்டி பின்னை வந்து பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சேஃப்டி பின்னை உள்ளாடி விட்டுக்கோங்க. விட்டு நம்ம இந்த ஃபேப்ரிக்கை வந்து திருப்பி எடுத்துக்க போகிறோம். நல்ல பக்கம் வெளியே வர மாதிரி திருப்பி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான DIY இது. சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு டியூட்டோரியல் தான் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ இப்படி வந்து ஃபேப்ரிக்கை நம்ம திருப்பி நல்ல பக்கம் வெளியே வர மாதிரி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டியூப் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி இந்த டியூப்க்கு உள்ளாடி நம்ம விட போகிறோம். தைச்சி வச்சுருக்கிற ஃபேப்ரிக் உள்ளாடி இந்த எலாஸ்டிக்கை விட்டுக்கோங்க. விட்டு அந்த பக்கமாக எடுத்துக்கலாம். ஸோ எலாஸ்டிக்கை கம்ப்ளீட்டாக நம்ம இந்த பக்கமாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக்கோட 2 எண்டையும் சேர்த்து சிம்பிளாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் 2 எண்டு வந்து நம்ம தைக்காமல் இந்த மாதிரி விட்டுருக்குறோம் இல்லையா, இதில் வந்து ஒரு எண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே அயர்ன் பண்ணி வச்சுருக்குறோம். மடித்து அயர்ன் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த எண்டுக்குள்ளாடி இன்னொரு சைடை வந்து உள்ளாடி விட போகிறோம். இன்னொரு சைடு வந்து ராவாக இருக்கும். நாம் வந்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்குறோம். அதை இதுக்கு உள்ளாடி விட்டு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஸோ ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.